கொடுக்கும் வாக்குத்தத்த வசனம் 118வது சங்கீதம் 6வது வசனம். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் முதல் பகுதியை நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, கர்த்தரே நமக்கு சகாயர் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம். அது மாத்திரமல்ல, மனுஷன் உங்களுக்கு விரோதமாக என்ன செய்வான்? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், இல்லைனா வேலை ஸ்தலங்களில் இருக்கலாம், இல்லைனா உங்களை சுற்றியுள்ள மனிதர்கள் நிமித்தமாக நீங்கள் அநேக பாடுகளின் வழியாக, உபத்திரவங்கள் வழியாக கடந்து கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் பட்சத்தில் கர்த்தர் இருக்கிறேன் என்று அவர் உறுதிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நீங்கள் இந்த வசனத்தை விசுவாசிங்க. மனுஷனை குறித்து பயப்படாதீங்க. வேதம் இப்படியாக சொல்லுகிறது, மனுஷனுக்கு விரோதமாக பயப்படுகிறது கண்ணியை விளைவிக்கும் என்று. அது மாத்திரமல்ல, பூர்ண அன்பில் பயம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நீங்கள் பரிபூர்ணமாய் அன்பு செலுத்தும் பொழுது, அந்த அன்பின் நிமித்தமாக இவ்வுலக வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்களையும் சத்துருக்களையும் நீங்கள் மேற்கொள்கிறவர்களாய் இருப்பீர்கள். எல்லா பயத்துக்கும் கர்த்தர் உங்களை நீங்களாக்கி உங்களை மீட்டுக் கொள்வார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறபடியினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, தாவீது விதமாக சொல்லுகிறார், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். இதை நாம் 56வது சங்கீதம் 11வது வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, கர்த்தர் மீது உங்கள் நம்பிக்கை வைக்கும் பொழுது நீங்கள் எல்லளவும் பயப்படாதபடிக்கு நீங்கள் கர்த்தர் மீது வைத்த அன்பின் நிமித்தமாக எல்லா விதமான காரியங்களையும் மேற்கொள்கிறவர்களாய் இருப்பீர்கள். ஏசாயா 12வது அதிகாரம் 2வது வசனம், தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மீது இருக்கும் பொழுது கர்த்தரே உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் கட்டளையிடுவார். தேவனே என் ரட்சிப்பு என்று நம்ம முதல் பகுதியில் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ ஒரு சிலர். கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ரட்சிப்பு என்றால் மீட்பை குறிக்கிறது, விடுதலையை குறிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பழைய பாவங்களுக்கு செத்து நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் நீதிக்கு பிழைத்திருக்கிறவர்களாய் இருக்கிறோம். இன்றைக்கு பிரியமானவர்களே, கர்த்தரே உங்கள் ரட்சிப்பாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவரே உங்கள் நம்பிக்கையாக இருக்கிறார். ஆகையால் நீங்கள் பயப்பட வேண்டாம். பிரியமானவர்களே, வேதத்தில் பலவிதமான பயங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். இன்று நாம் 4 காரியங்கள் மூலமாக வேத வசனத்தின் சத்தியத்தின்படி அறிந்து கொள்ளலாம். முதலாவது, பாடுகளுக்கு பயப்படாதிருங்கள். ஆதார வசனம் வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 10வது வசனம், நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே, 10 நாள் உபத்திரப்படுவீர்கள், ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கூட விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் வரலாம். அவளுக்கு இந்த வசனத்தை கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன் என்று. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கும் கூட கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டோமோ அன்றைக்கே கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தமாக இருக்கிறது. இன்றைக்கு பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட நீங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் வாழும் பொழுது, கர்த்தர் மீது அன்பு வைக்கும் பொழுது, கர்த்தரே உங்கள் நம்பிக்கையை கொண்டிருக்கும் பொழுது, கர்த்தர் நிச்சயமாக உங்களை பாதுகாத்து உங்களை வழிநடத்தி இவ்வுலக வாழ்க்கையில் ஜெயத்தை கட்டளையிட்டு உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு நிச்சயமாக கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இன்றைக்கு அநேக சூழ்நிலைகளில் நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க? நான் தனிமையாக இருக்கிறேன், எனக்குன்னு கேட்க யாருமே இல்லை, நான் திக்கற்ற பிள்ளையை போல் காணப்படுறேன், நான் வெளி தேசத்தில் இருக்கேன், ஆனால் என்னுடைய குடும்பங்கள் தொலைதூரத்தில் இருக்கிறாங்க, என்னால் நினச்சதை செய்ய முடியல அப்படின்னு சொல்லி பல விதமான குழப்பங்கள், பிரச்சனைகளில் நீங்கள் காணப்படலாம். ஆனால் கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இன்று பேசுகிறார். அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த தீங்குக்கும் எந்த பொல்லாப்புக்கும் பிற மனிதர்களுக்கும் பயப்படாதபடிக்கு கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறபடி உங்கள் பட்சத்தில் இருக்கிறபடியினால் நீங்கள் தைரியமாக திடமனதாக இருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்றுவார். இந்த வசனத்தின்படி நீங்கள் படப்போகிற பாடுகளை குறித்து பயப்படவே வேண்டாம்.
வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இவ்வுலக வாழ்க்கையில் வந்த உபத்திரவத்தை மேற்கொண்டார். வேத வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பாடுகளை குறித்து பயப்படாதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இந்த உலகத்தை ஜெயித்தாரோ நாமும் அப்படியே இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு பிதாவாகிய தேவன் இருந்தார். இன்றைக்கு நம்மோடு கூட பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நம்மை வழிநடத்துவதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் அதிகாரத்தை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் நம்மீது வைத்த அன்பின் நிமித்தமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகத்தில் ஜீவ பலியாக ஆட்டுக்குட்டியாக ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தற்காலிகமான பிரச்சனைகள் போராட்டங்களுக்கு நினைச்சு நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அவர் உங்களுக்கு நன்மை செய்வார். அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். நீங்கள் விரும்புகிற காரியத்தில் கர்த்தர் உங்களுக்கு அதிசயத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இரண்டாவது, நோய்களுக்கு பயப்படாதிருங்கள். ஆதார வசனம் 91வது சங்கீதம் 6வது வசனம், இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வாசனத்தின்படி பல ஜனங்களுடைய மனசுல பணம் இருந்தால் கூட அவங்க வாழ்க்கையில் எனக்கு நோய் வந்துடுமோ, என்ன ஏதாவது நடந்துருமோ, எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்து கொண்டே இருப்பாங்க. என்னுடைய வாழ்க்கையில் கூட அப்படிப்பட்ட மனிதர்களை நான் சந்தித்திருக்கிறேன். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எனக்கு இதாயிடுமோ அதாயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படவே வேண்டாம். பிரியமானவர்களே, ஒரு சுகரோ, ஒரு டென்ஷனோ, ஒரு பிபியோ உங்களுக்கு இருந்தால் கூட கர்த்தராகிய தேவன் அதிலிருந்து விடுதலையை கட்டளையிடுவார். எண்ணற்ற பேருக்கு கர்த்தர் அற்புதம் செய்திருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தர் கேன்சர் கட்டிகளை கூட மறைய பண்ண வல்லமை உள்ள தேவன். இன்றைக்கு டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமையில நீங்கள் இருக்கலாம். அது நிமித்தமாக நீங்கள் பயத்தோடு காணப்படலாம். கர்த்தர் இன்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். எந்த சத்துருக்களின் தந்திரங்களுக்கோ, இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கோ, மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கோ நீங்கள் பயப்படாதிருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அதிசயத்தை உண்டு பண்ணுவார். தீங்கொன்றும் அணுகாதபடிக்கு உங்களை கர்த்தர் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யோபு பயந்தார். ஆகவே அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்து போனான். இன்றைக்கு பிரியமானவர்களே, அவன் பயந்த காரியம் அவனுக்கு நேரிட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு கூட பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இவ்விதமான நோய்களின் பயங்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தராகிய தேவன் உங்களை பாதுகாப்பார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் காத்திருக்கும் பொழுது, உங்களுக்கு பாதுகாப்பாக அரணாக இருப்பார் என்று அவர் மீது விசுவாசம் வைக்கும் பொழுது, எந்த நோயோ எந்த பொல்லாங்கோ என்னை அணுகாதபடிக்கு கர்த்தராகிய தேவன் என்னை பாதுகாப்பார் என்று விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. மூன்றாவது, பொல்லாப்புக்கு பயப்படாதிருங்கள். ஆதார வசனம் 23வது சங்கீதம் 6வது வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, சாத்தான் உங்கள் வாழ்க்கையில் மரண இருளை கொண்டு வந்தாலும் கர்த்தராகிய தேவன் உங்களை வழிநடத்தி செல்லுவார். அந்த பொல்லாப்பு உங்களை அணுகாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். நீங்கள் பயப்படவே வேண்டாம். இரண்டாவது பகுதியை பாருங்க. தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தாடையும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இல்லை என்றால் வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் நீங்கள் அலைந்து கொண்டிருக்கலாம். இல்லை என்றால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள், பிற தேவைகள் நிமித்தமாக உங்கள் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, நீங்கள் இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீங்கள் நடந்தாலும் கர்த்தராகிய தேவன் பொல்லாப்பு உங்களை அணுகாதபடிக்கு உங்களை பாதுகாப்பார். பிரியமானவர்களே, பூர்ண அன்பில் பயமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, மனுஷன் அன்பு மாறி போகும், மாறாத அன்பு இயேசுவின் அன்பு என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இவ்வுலக வாழ்க்கையில் நம்மை கர்த்தர் தெரிந்ததற்கான நோக்கம் ஒன்று இருக்கிறது.
தேவ சித்தம் நாம் செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஆகவே இவ்வுலக வாழ்க்கையில நம்முடைய ஆத்துமா விலையேற பெற்றதா இருக்கிறது. பிரியமானவர்களே, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தமே பரலோக ராஜ்யம் சந்தோஷப்படுகிறது. எந்த பொல்லாப்புக்கும் நம்மை அணுகாதபடிக்கு கர்த்தராகிய தேவன் நம்மை பாதுகாக்கிறார். அது மாத்திரமல்ல, இவ்வுலக வாழ்க்கையில் நீங்கள் வருகிற எல்லா விதமான உபத்திரவங்கள் பாடுகளை குறித்து கலங்காமல் கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசித்து, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை விசுவாசித்து நீங்கள் நடக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கடைசியாக 4வது, பஞ்சங்களுக்கு பயப்படாதிருங்கள். ஆதார வசனம் ஆதியாகமம் 50வது அதிகாரம் 21வது வசனம். பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று யோசேப்பு பச்சமாய் பேசினான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தராகிய தேவன் யோசேப்போடு கூட இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, யோசேப்பு சிறு வயதிலேயே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். அவன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான், பாவத்துக்கு விலகி ஓடினான். அது மாத்திரமல்ல, அவனுடைய சொந்த சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாக தீங்கிழைத்து அவனை விற்று போட்டார்கள். ஆனாலும் பிரியமானவர்களே, ஒரு சூழ்நிலை வரும் பொழுது யோசேப்பு அவனுடைய சகோதரர்களுக்கு இரக்கம் செய்கிறான். இன்றைக்கு பிரியமானவர்களே, நீங்க கூட உங்களுக்கு விரோதமாக எழும்பின மனிதர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தீமையை நன்மையால் வெல்ல வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று வேதம் சொன்னபடி நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். பிரியமானவர்களே, நீங்கள் சும்மா இருங்கள், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று தேவன் சொல்லுகிறார். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில கூட யோசேப்புக்கு நடந்தது போல பிற மனிதர்கள் மூலமாக ஒரு சூழ்ச்சி வலையில் நீங்க சிக்கி இருக்கலாம். ஆனால் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்த நன்மைக்கு கர்த்தரின் நாமத்தை உயர்த்தி தீங்கு நாளில், அதாவது தேவையுள்ள நாட்கள்ல பிறருக்கு உதவி செய்கிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். இந்த வசனத்தின்படி யோசேப்பு அவர்களுக்கு பச்சமாய், அதாவது அவர்களுக்கு ஏற்றபடி அவர்களுக்கு உதவி செய்யும் வண்ணமாக பேசுகிறான். ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 13வது வசனம். எலியா சாரபாத் விதவையை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, எலியா என்ற தீர்க்கதரிசி சாரிபாத் விதவையை பார்த்து நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். சாரிபாத் விதவையினுடைய வாழ்க்கையில் பஞ்சம் ஏறிட்டது. ஆகவே அவள் மரித்து போக வேண்டும் என்று அவள் தீர்மானித்திருந்தாள். ஆனால் கர்த்தராகிய தேவன் அவளுடைய வீட்டுக்கு எலியாவை அனுப்பி அதிசயத்தை கட்டளையிட்டார். இன்றைக்கு பிரியமானவர்களே, உங்க வாழ்க்கையில கூட வெறுமை இருக்கலாம், வறுமை காணப்படலாம். கவலைப்படாதீங்க. கர்த்தராகிய தேவன் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லவே இல்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். இன்றைக்கு பிரியமானவர்களே, இம்மட்டும் நம்மை காத்து வழிநடத்தி வந்த தேவன் நம்மை இனி வரும் நாட்களிலும் அவர் நம்மை கண்மணி போல் பாதுகாப்பார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். இந்த காரியத்தில் எனக்குன்னு ஒரு விடுதலை வராதா என்று யோசித்து கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில கர்த்தர் நிச்சயமாக விடுதலையை கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, கர்த்தர் விடுதலை ஆக்கும் பொழுது அதுவே மெய்யான விடுதலை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபியுங்க, விசுவாசியுங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். சூழ்நிலைகளை உங்களால பகுத்தறிய முடியாது, ஆனால் கர்த்தராகிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அவர் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களுக்கு உதவிகளை கட்டளையிடுவார். உங்களுக்கு விரோதமாக மனிதர்கள் எழும்பாதபடிக்கு கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். சொல்லப்பட்ட காரியங்களை ஆராய்ந்து பாருங்க. நோய்களுக்கு பயப்படாதிருங்க, பஞ்சத்துக்கு பயப்படாதிருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வறுமைகளையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வாதத்தையும் அதிசயத்தையும் கர்த்தர் உண்டு பண்ணுவார். எப்படி யோபுவினுடைய வாழ்க்கையில இரட்டிப்பான நன்மையை கட்டளையிட்டாரோ உங்கள் வாழ்க்கையிலும் நன்மையை கட்டளையிடுவார். பிரியமானவர்களே, பாடுகளை குறித்து பயப்படாதீங்க. பிரியமானவர்களே, இந்த பாடுகளை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சுத்த பொன்னாக விளங்க செய்வார். ஜீவ கிரீடத்தை அவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க ஆமீன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. பிரியமானவர்களே, இந்த மாதம் முழுவதும் இந்த காரியங்களை தியானித்து பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நீங்க விரும்புகிற அதிசயத்தையும் ஆசீர்வாதத்தையும் நிச்சயமாக கட்டளையிடுவார். நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். பிரியமானவர்களே, அவர் பச்சை
பட்சபாதமற்றவர். அவர் தீங்கு நினைப்பதற்கு மனிதன் அல்ல, அவர் வாக்கு மாறுவதற்கு அவர் மனுபுத்திரன் அல்ல. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தை அவர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பார். நம்மளால் ஒரு மனதாக இணைந்து விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை எமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க. குற்றங்கள் குறைகள் உண்டப்பா, தயவாய் மன்னிங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உச்சம் தலைந்து உள்ளம் கால்வர் எங்களை பரிசுத்தப்படுத்தி கர்த்தரே நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்கள் பட்சத்தில் இருக்கிறீரப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. விசுவாசத்தில் வேரூன்றி வளர இயேசுவின் நாமத்தால் கிருபை செய்யுங்க. வெவ்வேறு தேவைகளோடு இந்த காணொலியை கேட்டுக்கொண்டு என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில ஏசப்பா நீங்க அற்புதத்தை உண்டு பண்ணுங்கப்பா. உமலாகாதது ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீரே உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் அதிசயத்தையும் அற்புதத்தையும் நீர் கட்டளையிடும்படியே ஜெபிக்கிறோம். உடைய நாமத்தில் ஒன்று நீர் அதிசயமானவர் அப்பா. நீர் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அதிசயமானதை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீர் கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தமாகிய அந்த ஜீவ கிரீடத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லையாப்பா. இந்த மாதம் ஆண்டவரே அப்பா அந்த முதல் நாளை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்கப்பா. ஒவ்வொரு வீட்டில் உள்ள கடஞ்சியங்களை இயேசுவின் நாமத்தினால் நிரப்புங்க ஆண்டவரே. திருப்தியாக்குங்கப்பா. நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லையாப்பா. நீர் அதிசயத்தின் தேவன் அல்லவாப்பா. இன்றைக்கு ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்கப்பா. ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு ஆசீர்வாதத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க. எல்லா பஞ்சங்களையும் வெறுமைகளையும் இயேசுவின் நாமத்தினால் மாற்றுங்கப்பா. பிள்ளைகளுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கடனென்ற நிந்தையிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலை கட்டளையிடுங்கப்பா. எல்லா லோன் இஎம்ஐகளிலிருந்து ஒரு விடுதலை கட்டளையிடுங்கப்பா. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. நீரே உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தால் விடுதலை கட்டளையிடுங்கப்பா. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா நோய்களுக்கும் ஆண்டவரே இருக்கக்கூடிய எல்லா பயங்களுக்கு இயேசுவின் நாமத்தால் விலக்குங்கப்பா. அது மாத்திரமல்ல, எந்தெந்த பகுதிகளில் பலவீனத்தோடு காணப்படுகிறார்களோ அந்த பகுதிகளில் இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறேனப்பா. ரத்தத்தின் வல்லமையினால் இயேசுவின் நாமத்தினால் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிற கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படக்கூடாது ஆண்டவரே. அப்பா சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக விளங்க செய்யுங்க தகப்பனே. உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நீர் கொடுப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தமாகி இந்த ஜீவ கிரீடத்தை ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ள இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. இன்னும் திருமணத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையில திருமணத்தை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்க. ஏற்ற விழாயிலுமையும் புத்தியுள்ள ஸ்திரீயும் கட்டளையிட்டு பிள்ளைகளுடைய குடும்பத்தை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிங்க தகப்பனே. நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி அப்பா. நீரே உடைய பிள்ளைகளுக்கு சகாயராயிருந்து உதவிகளை கட்டளையிட்டு பிள்ளைகளை வழிநடத்துங்க. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களின் தந்திரங்களும் மனிதருடைய சூழ்ச்சிகளும் இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. ஒரு வழியாய் உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வருகிற சத்துருக்களின் தந்திரங்கள் 7 வழியாக உடைய பிள்ளைகளுக்கு முன்பாக ஓடி போக பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க தகப்பனே. சாசுக்கு எதிர்த்து நின்று அவனை மேற்கொள்கிற பிள்ளைகளாக உடைய பிள்ளைகளை மாற்றுங்க. ஜெப ஆவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் நிரப்புங்கப்பா. ஆவிக்குரிய தேவைகளினாலும் இமைக்குரிய தேவைகளினாலும் உடைய பிள்ளைகளை திருப்தியாக்குங்க தகப்பனே. அப்பா நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. இன்னும் குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில இந்த மாசத்துல ஒரு அற்புதத்தை காண இயேசுவின் நாமத்தினால் கிருபை செய்யுங்க. உடைய கர்ப்பத்தின் கனிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். பிள்ளைகள் உம்மால் வருகிற சுதந்திரம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிடுங்கப்பா. தகுதிப்படுத்துங்க. கணவன் மனைவி அப்பா பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய சித்தம் செய்ய கிருபை செய்யுங்கப்பா. நீர் அப்படியே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிள்ளைகள் தலையை நீர் உயர்த்த போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பேர் பேராய் நீர் ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன். அப்பா அன்புள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா நீர் நீடிய மனத்தாழ்மை உள்ளவர் ஆண்டவரே. உம்மை போல மாற எங்களுக்கு கிருபை தாங்க. அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க கிருபை செய்யுங்க. ஜெப ஆவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நிரப்புங்க. இந்த புதிய மாதத்துல ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து நாளை தினத்தின் தேவைகளை குறித்து கலங்காதே என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு நாளுக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திங்கப்பா. அதனதன் காலத்தில் அதனதன் காரியத்தை செம்மையும் நேர்த்தியுமாக செய்து முடிக்கிற தேவன் இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து இயேசுவின் நாமத்தால் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியை ஜெபிக்கிறேன்.
உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. அப்பா, வேலை இல்லாமல் வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில அல்ல வேலை கட்டளையிட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன். ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் அப்பா நிராமஞ்சம் ஆமன் என்று பதில் கொடுக்க போகிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நாம மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கையை வெளிச்சமாய் மாற்றி கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. God bless you. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. God bless you.